ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமா செமி கிச்சன். இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா நெய்யப்பம் தான் பார்க்க போகிறோம். நெய்யப்பம்னாலே கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம், அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி இல்லாமல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 20 நிமிஷத்தில் நெய்யப்பம் ரெடி பண்ணிடலாம். அதுதான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம், பச்சரிசி 1 கப்பு, கோதுமை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, தேங்காய் சின்ன சின்னதாக பல்லாக கட் பண்ணது, வெல்லம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப் அரிசி மாவுக்கு 1 கப் வெல்லம் நான் எடுத்திருக்கேன். நெய் தேவையான அளவுக்கு ஏலக்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சிக்க போகிறோம். மண் இல்லாமல் கரைச்சி வடிகட்டிக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். வெல்லம் பாகுலாம் காய்ச்ச வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும். வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்ருக்கு. வெல்லம் கரையத்துக்குள்ளே நம்ம வாழைப்பழத்தை மிக்சி கப்பில் போட்டுட்டேன். இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்ச வாழைப்பழத்தை நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு, வாழைப்பழம், கோதுமை மாவு, உப்பு, ஏலக்காய் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. அதில் நம்ம பல்லாக கிரி வச்ச தேங்காவை நெய்யில் நல்லா வறுத்துட்டேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்ச வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டியான தோசை மாவு பதத்துக்கு சேர்த்துக்கலாம். இதில் நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்கிற மாதிரி ஒரு நெய்யப்பம் பண்ணுறேன். அதனால் நான் கொஞ்சமாக இன்றைக்கி குக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா காலையிலே ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் போல் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். குக்கிங் சோடா நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வெள்ளை கரைச்சல் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம கல்லில் அப்பமாக ஊற்றி எடுத்துடலாம். இப்போ நான் குழிப்பணிக்கார கல் போட்டுட்டேன். இதில் நம்ம இப்போ ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய், எல்லா குழிலையும் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனால் எடுத்து விட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக விடக்கூடாது. இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே அழகாக ஊற்றியாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக வச்சிங்கன்னா அடியில் தீஞ்சிடும், உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். கீழே நல்லாவே வெந்திருக்கு. திருப்பிடலாம் நம்ம. இப்போ இந்த பக்கம் நம்ம மூடி போட வேணாம், திருப்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். நம்மளோட நெய்யப்பம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம திருப்பி 2 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், இந்த பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் இந்த நவராத்திரிக்கு இதே மாதிரி நெய்யப்பம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ரமா செமி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 9 நாள் நவராத்திரி ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்வீட் போடுறேன். மறக்காமல் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன்.